வணக்கம். அப்ப நாங்க தொடர்ந்து பார்ப்போம். பரிமாணங்களின் பிரயோகங்கள்ல நிக்கிறோம். பரிமாணத்தின் பிரயோகங்கள்ல நிக்கிறோம். ஓகேயா? பரிமாணத்தின் பிரயோகங்கள்ல நிக்கிறோம். சரியா? அதுல உனக்கு முதலாவது சொல்லியிருப்பேன், பரிமாணம் என்னத்துக்கு பயன்படுத்துறது. முதலாவது இந்த ஒரு சமன்பாடானது பரிமாணப்படி சரியானது என வகை குறிக்கிறதுக்கு பாக்குறது. இரண்டாவது, ஒரு பரிமாணப்படி சரியான சமன்பாடு ஒன்று தரப்பட்ட அந்த தரப்படுற சமன்பாட்டில் இருக்கிற மாறிலியினுடைய அலகு பரிமாணங்களை துணியறதுக்கு பயன்படுத்துறது. இப்ப பார்க்க போறது மூன்றாவது, ஒரு சமன்பாடு ஒன்றை உருவாக்குறதுக்கு சமன்பாடு அமைக்கிறதுக்கு அமைப்பதற்கு என்னண்டு இந்த சமன்பாடு அமைப்பதற்கு என்னண்டு இந்த பரிமாணத்தை பிரயோகிக்கிறது. பரிமாணத்தை நாங்கள் பிரயோகிக்க போறோம்னு பார்க்க போறோம். சரியா? இப்ப வேற ஒரு உதாரணம் ஒன்று சொல்ல போறேன்டா அப்பா. ஒரு உதாரணம் ஒன்று சொல்ல போறேன். முதலாவது பாப்போம். இங்க பார், ஒரு எளிய ஊசல் ஒன்றின் அலைவு காலம் T என்னென்ன விஷயத்துல தங்கி இருக்கும் என்று சொல்றேன். சும்மா சொல்றேன். திணிவில, அந்த எளிய ஊசல் கொண்ட திணிவில, ஊசலின் நீளத்தில புவியீர்ப்பு ஆர்முடுகள் G ஆகிய இந்த மூன்றிலையும் தங்கி இருக்கும் என்று சொல்றேன். சரிதான? திணிவில, நீளத்தில, புவியீர்ப்பு ஆர்முடுகள் மூன்றிலையும் தங்கி இருக்கும் என்று சொல்றோம். அப்ப முதலாவது கணியத்தை கணியத்தினங்க T என்று சொல்றது என்னது? T என்று சொல்றது அலைவு காலம். அலைவு காலம் என்று சொல்றது என்னடாப்பா? அலைவு காலம் என்று சொல்றது நேரத்தை தான் வகை குறிக்கிறது. சரியா? நேரத்தை தான் வகை குறிக்கிறது. அலைவு காலம் என்று சொல்றது நேரத்தை வகை குறிக்கிறது. M என்று சொல்றது திணிவ வகை குறிக்கிறது. திணிவ வகை குறிக்கிறதுக்கு பயன்படுத்துற நோட்டேஷனா இருக்குது இங்க. L என்று சொல்றது நீளத்தை வகை குறிக்கிறதுக்கு பயன்படுத்துகின்ற நோட்டேஷனாக இருக்குது. நீளத்தை வகை குறிக்கிறதுக்கு பயன்படுத்துற நோட்டேஷனா இருக்குது. G என்று சொல்றது புவி ஈர்ப்பு ஆர்முடுகளை வகை குறிக்கிறதுக்கு பயன்படுத்துற நோட்டேஷனாக இருக்குதுடாப்பா. சரியா? இப்ப நான் முதலாவது இந்த அலைவு காலம் T வந்து என்னென்ன கணியத்துல தங்கி இருக்குன்னு உனக்கு சொல்றேன். M-ல, L-ல, G-ல தங்கி இருக்கு. ஆகவே MLG சம்பந்தப்பட்டு ஒரு சமன்பாடு ஒன்று வர வேணும். என்ன அந்த சமன்பாடு எப்படி கண்டுபிடிக்க போறேன்டா நான் போட போறேன். இந்த T directly proportional to M-னுடைய எக்ஸாம் அடுக்கு, L-னுடைய வையாம் அடுக்கு, G-னுடைய சட்டாம் அடுக்கு என்று போடுறேன். இப்ப ஏன் ஒரு M ஒரு குறித்தபடி என்னவாக இருக்கலாம். இந்த XYZ என்ற பெருமானங்களை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா இந்த கேள்வி முடியும். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. விளங்குது இல்ல? இந்த XYZ பெருமானங்களை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா கேள்வி முடியும் எனக்கு ஒரு ஐடியாவோட வருது. சோ அந்த XYZ பெருமானங்களை கண்டுபிடிக்க போறேன். எப்படி கண்டுபிடிக்க போறேன்? அடுக்குகளை சமப்படுத்துவதன் மூலம் கண்டுபிடிக்க போறேன். பாருங்க விளையாட்டு. இத நேர்வித சமனாக்குறதுக்கு நான் என்ன போட போறேன்? சமன் ஒரு மாறிலி கேபிட்டல் K என்ற பெருமானத்தை கொடுக்குறேன் மாறிலியாக. அப்ப வேற M இன்டு எக்ஸாம் அடுக்கு, L இன்டு வையாம் அடுக்கு, G இன்டு சட்டாம் அடுக்கு. சரி, இனி T ஒவ்வொன்று அலகுகளை பிரதியிட போறேன். T என்று சொல்றது அலைவு காலம். அலைவு காலத்தின் அலகு செகண்ட். K மாறிலி. அப்ப அந்த மாறிலின் அலகை நான் போடாம வச்சிருக்கிறேன். K அப்படியே. ஓகேயா? M என்று சொல்றது திணிவு. திணிவுன்ற அலகு என்னது? கிலோகிராம். கிலோகிராம் எத்தனையாம் அடுக்கு? எக்ஸாம் அடுக்கு. L என்று சொல்றது நீளம். அப்ப மீட்டர் என்ற வையாம் அடுக்கு. G என்று சொல்றது மீட்டர் செகண்ட் -2 ஆர்முடுகள். ஆர்முடுகள் என்று எத்தனையாம் அடுக்கு? சட்டாம் அடுக்கு. ஆக மொத்தத்துல நான் இப்ப என்ன செய்ய போறேன்? அடுக்குகளை சமப்படுத்த போறேன். அப்படி வேற இந்த செகண்ட் இங்க இருக்கிறது செகண்ட் ஓராம் அடுக்கு. முதலாவது நான் கிலோகிராம் இங்க இருக்குதா? அப்ப கிலோகிராம் இல்ல. அப்ப கிலோகிராம் அடுக்கு என்னது? எக்ஸுக்கு என்ன வரணும்? அப்ப இந்த கிலோகிராம் இல்ல. அப்ப கிலோகிராம் 0 அடுக்குத்தான் என்னது? கிலோகிராம் எக்ஸாம் அடுக்கு. ஆகவே எக்ஸ் சமன் 0 அடுக்கு. இங்கால கிலோகிராம் இல்ல. சோ என்னது? எக்ஸுக்கு 0 அடுக்கு இங்கால இருந்திருக்க வேணும். முதலாவது தொடரும்.
ரெண்டாவது வைய கண்டுபிடிக்க போறேன். இங்க பாரு, இங்கேயும் எம்ல வை கிடக்கு, இங்க எம்எஸ் செகண்ட் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 செட் ஆமனுக்கு. ஆகவே இங்க பார்த்தோம்னு சொன்னா எம்முக்கு என்ன அடுக்கு வரும்? y பிளஸ் z வரும் மேடம். அப்ப பார், y பிளஸ் z இஸ் ஈக்குவல் டு, இங்க மீட்டர்ல அடுக்கு இருக்குதா? இல்ல, 0. ரெண்டாவது சமம். இது என்ன y பிளஸ் z வருதுன்னு விளங்குதா உனக்கு? முதலாவது கிலோகிராம் அடுக்கடா. அப்ப எக்ஸாமன் செய்வ இது பார், அடிகள் சமனாயின் அடுக்குகள் பெருக்கப்படும் போது கூட்டுப்படும் என்ற ஒரு மேட்ச்ல ஒரு விதி ஒன்று இருக்கு, உனக்கு தெரிய வேணும் அது. சோ என்ன, எம்மிட y இன்டு எம்மிட z. சோ அப்ப எம்மிட y பிளஸ் z இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப இங்கால என்னது? செகண்ட் எத்தனை அடுக்கு இருக்கு? ஓராம் அடுக்கு. அப்ப ஒன்று என்னத்துக்கு சமப்படுத்த போறோம்? இங்க செகண்ட் எத்தனை? சய 2 செட். அப்ப சய 2 செட். ஓகேயா? சோ இது 3. இத 3ஐயும் வச்சுக்கொண்டு எக்ஸுக்கு வைக்கு சட்டுக்கு பெருமானங்களை துணிஞ்சு கொண்டே எதிர பிரதியிட போறேன். இந்த சமன்பாட்டுல பிரதியிட போறேன். இந்த ஸ்டார் அண்ட் சமன்பாடுல பிரதியிட போகின்றேன். விளங்குது? இந்த ஸ்டார் அண்ட் சமன்பாடுல பிரதியிட போறேன். அப்ப எக்ஸுக்கு சைவர். அப்ப டி சமன் அலைவு காலம் சமன் பிரதியிட போறேன். அலைவு காலம் சமன் கே என்றது கேபிட்டல் மாறிலி. எம் என்று சொல்றது என்னது? எம் என்று சொல்றது திணிவு. எம்மிட 0 அடுக்கு பரப்ப எம்மிட திணிவிட சைவராம் அடுக்கு இன்டு எல்லிட எத்தனையாம் அடுக்கண்டுவாம்? எல்லுன்னு சொல்றது என்னது? நீளம். அப்ப மீட்டருக்கு எத்தனையாம் அடுக்கு வருது? எம்முண்ட வையாம் அடுக்கு. அப்ப எல்லிட வையாம் அடுக்கு. வைக்கு பெருமானத்தை தீர்வு பார்த்து என்ன வருது? சட்டுக்கு என்ன வருது? சயரேண்டா. அப்ப சட்டுக்கு என்ன வரப்போகுது? இதுல இருந்து பார்த்தா மூன்றாவது சமன்பாடு சட் சமனார சட். இது சய அறையா இருந்தா இது வந்து பிளஸ் அரை. அப்ப பிளஸ் அறையும் சய அறையும் கூட்டினாத்தான் சைவ. அப்ப என்னது? வைக்கு வந்து என்னது? சக அறையாம் அடுக்கு. ஆகவே ஜிக்கு எத்தனை? சய அறையாம் அடுக்கு. அப்ப எம்முண்ட 0 அடுக்கு உண்டு. அப்ப டி சமன் கே இன்டு எல்லிட அறையாம் அடுக்கு இன்டு ஜியிட சய அறையாம் அடுக்கு. அறையாம் அடுக்குன்னு சொன்னா வர்க்க மூல பெருமானம். அப்ப நான் இதை எப்படி எழுதலாம்? டி சமன் கே இன்டு ரூட் ஆஃப் இந்த சய அறைய கீழே இறக்கினா எல் டிவைடட் பை ஜி என்று எழுத முடியுமா? முடியாதா? எழுதலாமல்ல? அப்படி இந்த ஜிய கீழே கொண்டே போட்டோம்னு சொன்ன எல்லுக்கு கீழே கொண்டு போனா மறையாம அடுக்கு நேராமா மறை நேராமா. விளங்குதுலடா? அப்ப நேராமா. அப்ப அப்படி மாறினா ஓகே. அப்ப இதான் அந்த சமன்பாட்டு வடிவம் உங்களுக்கு வருது. அப்ப கே என்று சொல்றது ஒரு மாறிலி. விளங்குதா? கே என்று சொல்றது ஒரு மாறிலி. அந்த மாறுறப்ப இதுல வந்து நாங்க என்ன செய்ய போறோம்? கே என்ற மாறிலி அலைவு காலத்துக்கான சமன்பாடு கே சமன் ரூட் ஆஃப் எல் ஓவர் ஜி என்று வருது. ஓகேயா? அப்ப நான் என்ன செய்யணும்? முதல் திணிவிட தங்கு மட்டும் யோசிக்கிறான். ஆனா செய்து கொண்டு போக எனக்கு திணிவிட தங்க இல்லை என்று கூட வருது. ஆகவே எளிய ஊசலுண்ட அலைவு காலம் இல்லத்துல தங்குவதில்லை, திணிவில் தங்குவதில்லை என்ற முடிவை இப்ப ஆய்க்க வேணும். இப்ப என்னத்துல தங்குது? எல்லிலையும் ஊசல் குண்டினுடைய நீளத்திலையும் அதே நேரம் ஜீலையும் ஈர்ப்பார்முறுகள் புவி ஈர்ப்பார்முறுகள். சரி, அப்ப நாங்கள் இன்னும் ஒரு உதாரணம் பார்ப்போம். எதுக்கு? இந்த சமன்பாடுகள் பரிமாணத்தை பயன்படுத்தி சமன்பாடுகள் அமைக்கிறதுல இன்னொரு உதாரணத்தையும் பார்ப்போம். சரியா? அடுத்த உதாரணம் ஒன்று. இப்ப ஃபர்ஸ்ட் இதை ஒரு விளங்கிக்கொள். இது வட்ட இயக்கத்துல பெரும்பாலும் வார கதை இருந்தாலும் உனக்கு சொல்றேன். வட்ட இயக்கத்தை வார கதை இருந்தாலும் உனக்கு சொல்றேன். அப்படி என்று சொன்னா, இங்க ஒரு துணிக்க ஒரு கல்ல வந்து ஒரு நூல்ல கட்டி போட்டு பிடிச்சு என்ன செய்ய போற? சுத்த போற. அப்படியே சுத்தேக்க அந்த கல்லு வந்து என்ன செய்யும்? ஒரு கிடைவட்ட இயக்கத்தை நடத்தும். அந்த கிடைவட்ட இயக்கத்தில் அந்த கல்லு தொடர்ந்து இருக்க வேணும்னு சொன்னா மையத்தை நோக்கி என்ன விசை வரணும்? மைய நாட்ட விசை ஒன்று வரணும். மையத்தை நோக்கி ஒரு மைய நாட்ட விசை ஒன்று வர வேணும். அந்த மைய நாட்ட விசைக்குரிய சமன்பாடு என்னன்னு நிறுவி எடுக்க போறோம். அந்த மைய நாட்ட விசைக்குரிய சமன்பாடு என்ன? மையத்தை நோக்கி வார அந்த மைய நாட்ட விசை, அந்த மைய நாட்ட விசைக்குரிய சமன்பாடு என்னன்றத பார்க்க போறோம். சரி, மைய நாட்ட விசைக்குரிய சமன்பாடு என்னன்றத பார்க்க. இளவர் அப்ப ஒரு இழையில துணிக்கானது கட்டப்பட்டு சுத்தப்படும் போது இழையில என்ன இருக்கும்? இழி விசை. அப்ப டி. இந்த அப்ப மைய நாட்ட விசையா இங்க வரப்போறது என்னது? இழிவை விசை டி.
இந்த இழுவ விசை நான் சும்மா சொல்றேன் என்னென்ன கேரியர்ல தங்கப்போன்னு சொன்னா, முதலாவது கட்டப்பட்டிருக்கிற திணிவு, கட்டப்பட்டிருக்கிற கல்லினுடைய திணிவு எம். இரண்டாவது விஷயம், கல்லுக்கும் விலை பிடிக்கப்பட்டிருக்கிற ஸ்தானத்துக்கும் இடைப்பட்ட தூரம் ஆர், தூரம் ஆர். மூன்றாவது, அந்த கல்லு சுற்ற வேகம், கல்லு சுற்ற தொடலி வேகம் வி என்று சொல்லப்படுற 3 வேகம் இந்த 3 கணியங்களையும் தங்கி இருக்கும் என்று யோசிச்சு பாக்குறேன். அந்த 3 கணியங்களையும் தங்கி இருக்கலாம் என்று எடுத்து போட்டு தங்கி இருக்குது என்று நான் யோசிக்கிறேன். யோசிச்சு போட்டு அதுக்குரிய சமன்பாடை உருவாக்குவோம். எப்படி உருவாக்க போறேன்னு வழியாக்க. அப்ப ஃபர்ஸ்ட் நான் இனங்காண போறேன். டி என்று சொல்றது என்னது? இழுவை விசை. இழு விசை என்று போடுறலடாப்பா. டி என்ன போடுறது? இழு விசை. எம் என்று சொல்றது என்னடாப்பா? திணிவு, கட்டப்பட்ட கல்லினுடைய திணிவு. ஆர் என்று சொல்றது என்னடாப்பா? தூரம். எந்த தூரம்? ரேடியஸ் ஆனது. ஆர் என்று சொல்றது அர்த்தம் ரேடியஸ். வட்டப்பாதை சுத்தப்போ இல்ல, வட்டப்பாதையினுடைய ஆர அப்படிங்காச்சு கொள்ளலாம். இது பிறகு வட்டியக்கத்துல வரைக்கலாம் தெளிவா கதைக்கலாம். வட்டியக்கத்துல வரைக்கலாம் தெளிவா கதைக்கலாம்டாப்பா. இப்ப நாங்கள் பெருசா நார்மலா தூரம் மட்டும் வச்சுக்கொள்வோம். என்ன ஓகே. வி என்று சொல்றது என்னடாப்பா? வெலோசிட்டி, வேகம். அது தொடலி கதியடாப்பா, தொடலி வேகம். ஏன்னா தொடலி வழியாக இருக்கிற வேகம். வட்ட இயக்கத்துல தொடலி என்ற உனக்கு வட்டத்துக்கு ஆரைக்கு எப்பயுமே செங்குத்தாக இருக்கிற ஓர் என்னது? நாங்க பரிதியையும் ஆரையையும், பரிதிய அந்த ஆரை ஆரையால நாங்க இடிக்கிற ஒரு பரிதியை பிடிக்க ஆரைக்கும் பரிதி இணைக்க எங்களுக்கு என்ன வரும்? 90 வகையில வரும். அதான தொடலி. அதான் தொடலி வேகம். தொடலி. அப்ப தொடலி எப்பயுமே என்னது? ஆரைக்கு செங்குத்தா இருக்க மாட்டாப்பா. உனக்கு விளங்க வரும். ஆரை கோட்டுக்கு எப்பயுமே செங்குத்தா இருக்க மாட்டாப்பா. விளங்க. அதான் தொடலி வேகம். அப்ப தொடலி வேகம் செங்குத்து. அப்ப அதுல இப்ப வேண்டாம். இப்ப நோமலா சாம்பாடு அமைச்சு கூட போவோம். அதை பற்றி காட்சி கொண்டு வேண்டாம். சரிதானா? அப்ப நேரடியா போட போறது இழுவை விசை டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எம் இட ஒரு எக்ஸாம் அடுக்கு, ஆர் இட வையாம் அடுக்கு, வி இட ஜெட்டாம் அடுக்கு. நேர்விகித சமனாக்குறதுக்கு டி சமன் கேபிட்டல் கே என்ற ஒரு இத மாறிலிய போடுறேன். அப்ப எம் இட எக்ஸாம் அடுக்கு, ஆர் இட வையாம் அடுக்கு, வி இட ஜெட்டாம் அடுக்கு. என்ன செய்ய போறேன்? அலகுகளை பிரதியிட போறேன். டி என்று சொல்றது இழுவை விசை. இழுவிசை என்ற அலகு நியூட்டன். நியூட்டன் நாங்கள் என்ன எழுதலாம்? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 என்று எழுதி கொள்ள முடியும். கே என்று சொல்றது மாறிலி கிராக்கட்டுக்கு. எம் என்று சொல்றது திணிவு. சோ எம் என்றது திணிவு. சோ கிலோகிராம் இட எக்ஸாம் அடுக்கு. ஆர் என்று சொல்றது மீட்டர் நீளம். எம் இட வையாம் அடுக்கு. வி என்று சொல்றது என்னது? தூரம். சாரி, வி என்று சொல்றது வேகம் இல்ல, வெலோசிட்டி இல்ல. மீட்டர் பெர் செகண்டினுடைய ஜட்ஜாம் அடுக்கு. சோ என்ன செய்வோம்? அடுக்குகளை சமப்படுத்த போறோம். கிலோகிராமில் இங்க என்ன இருக்கு? அடுக்கு 1. ஓகே, 1 சமன். இங்கால கிலோகிராமில் இருக்கிற அடுக்கு எத்தனை? எக்ஸ். அப்ப எக்ஸ் எத்தனையாம் அடுக்கு? எக்ஸுக்கு என்ன அடுக்கு? விட 1. இங்க மீட்டருக்கு என்னது? மீட்டருக்கு அடுக்கு 1 சமன். இங்க பாரு வையம் இருக்குது, இங்க சட்டம் இருக்குது. வை சக சட். இதெல்லாம் இனி தக்கண்டு போவனா? வை சக சட். ஏந்து விளங்க அடிகள் சமனாயின் அடுக்குகள், அடிகள் சமனாயின் பெருக்கப்படும் போது அடுக்குகள் கூட்டப்படும் என்ற கதையெல்லாம் இருக்குது. அப்ப வைசக செட். ஓகேயா? ஓகே. அப்ப இந்த செட்டனுக்கு இங்க -10 சமன். இங்க எத்தனை? -g. விளங்குதாடா? அப்ப -g. ஓகேயா? அப்ப இதுல வச்சுக்கொண்டு நேர எழுதலாம். இதை வச்சு நேர ஒரே எழுத போறேன். நேர தொட, அதாவது இழுவிசை சமன் டி சமன் இழுவை விசை சமன் டி சமன் கே மாறில். இந்த ஸ்டாரை வச்சு கொண்டுதான் எழுதுறதா? இந்த ஸ்டாரை வச்சு கொண்டுதான் எழுதுறேன். எங்க இந்த ஸ்டார்ல இருந்து எழுதுறேன். கே இன்டு எம் இட எக்ஸ். அப்ப எம் இட எக்ஸுக்கு எத்தனையாம் அடுக்கு? 1 போட்டுட்டேன். ஆறுண்ட எத்தனையாம் அடுக்கு? ஆறுக்கு எத்தனையாம் அடுக்கு? வை. இந்த சுருக்க வேணும். அப்ப சட்டுக்கு வேற சட் சமன் 2. அப்ப வேற வீக்கு எத்தனை? வீண்ட வீக்கு என்ன? வீல சட் இருக்கு. சட்டுக்கு 2. நீ 6 அடுக்க போற. இதுக்கு 2 போட்டான்னு சொன்ன. எதுக்கு? இந்த சட்டுக்கு நீ 2 கொண்டு போட்டானே இங்கல கூட கடிபட்ட வைக்கு சய 1 வரும். அப்ப வைக்கு வந்த வைன்னு சொல்றது 6. அப்ப 6 சய 1 வர போது. விளங்கு இல்ல? அப்ப இப்படித்தான் நீங்க. அப்ப இதை ஒழுங்குபடுத்தினோம்னு சொன்ன வரும் டி சமன் கே இன்டு எம் வி வர்க்கத்தின் ஆர் -1 கீழே கொண்டு வந்த ஆர். ஆகவே இழுவிசை சமன் டி சமன் கே இன்டு எம் வி வர்க்கத்தின் கீழ் ஆர்.
அதாவது உண்மையா இது என்னது மையநாட்ட விசை இங்க என்னவா வருது இழுவை விசையாக வந்து கொள்ளுது. மையநாட்ட விசையடாப்பா. ஆனா இந்த மையநாட்ட விசை இங்க என்னட்டு வருதுடாப்பா இழுவை விசையாக வந்து கொள்ளுகின்றது. அட மையநாட்டு அது உனக்கு மெக்கானிக்ஸ் தொடங்கினாத்தான் தெரியும். இப்போதைக்கு தெரிய வராது. சரி இப்ப சும்மா சொல்றேன் தெரிஞ்சுக்கோ. மையநாட்டு விசை புதுசா ஒரு விஷயம் முளைச்சு கொண்டு வராது ஒரு இடத்துல இருந்து. சரிதானே? அங்க இருக்கிற ஏதாவது ஒரு விசைதான் மையநாட்டு விசையா செய்யப்பட போது என்றுதான் ஞாபகம் வச்சுக்கொள். அதான் வட்ட இயக்கத்தின் கன்செப்ட். வட்ட இயக்கத்தின் கன்செப்ட் அப்பா அதுதானடா. சரிதானடா? வட்ட இயக்கத்தின் கன்செப்ட் அதுதான். ஓகே. மற்றபடி வேற ஒன்றும் இல்ல அதுல. மற்றதுல இப்ப ஆர் மைனஸ் ஒன்னு கீழே ஒண்ணு ஆறா போனது வேற எம்பி வேற திங்கிறாரப்ப இதான் என்ன இருக்க போறாப்பா சமன்பாடாக அமைய போகின்றது. விளங்குது? ஓகே. அப்ப வேறடாப்பா நாங்கள் கதைச்ச விஷயத்துல பரிமாணம். இந்த பரிமாணத்துல நாங்கள் கொஞ்சம் பெரும்பாலான விஷயங்கள் காய்ச்சி முடிச்சிருக்க. என்ன பெரும்பான்மையான விஷயம் சொன்னா என்னது பரிமாணத்தை முடிச்சிருக்கிறேன். அப்ப நான் பாரு கொஞ்சம் சமரைஸ் பண்ண போறேன்னு ஒரு கட்டாங்க என்னென்ன விஷயம் பார்த்து பரிமாணத்துல எடுத்தோன்னா அந்த அலகுகளை பற்றி கொஞ்சம் கதைச்சு அந்த அலகுகள் ஐசி அலகுகள் அது கொத்த பரிமாணங்களை கொஞ்சம் கதைச்சு ஒரு கணியம் ஒன்று தந்தா கணியத்தின் அழகு எவ்வாறு எடுக்கிறது அழகில இருந்து எவ்வாறு பரிமாணம் எடுக்கிறது என்ற கதை பார்த்து ரெண்டாவது பார்த்த விஷயம் கொஞ்சம் பரிமாணத்துல இருந்ததான் கொஞ்சம் கேள்விகள் பார்த்திருப்பான். ஏன்னா அந்த கொஞ்சம் கணியங்களை தருவான். அந்த கணியங்கள் அதுக்கு நிறைய கணியங்கள் இருக்கடாப்பா. நாங்கள் கொஞ்சம் உதாரணத்துக்கு கொஞ்சம் பார்த்திருக்கிறோம். என்ன உதாரணத்துக்கு கொஞ்சம் பார்த்திருக்கோம். ஓகே. அதை விட்டுட்டு இப்ப பரிமாணத்தின் பிரியோகங்கள் 3 பிரியோகம் சொல்லி தந்தாங்க. நிறைய பிரியோகங்கள் இருக்குது. எல்லாமே இதை வச்சுத்தானே எல்லாமே இதை பேஸ் பண்ணித்தானடா. என்னது ஒன்று அந்த தெரியாத அடுக்க காண்றது வேற இனி அப்படியே பிரிவாகம் பிரிஞ்சு கொண்டு போகும். நான் பேசிக்கான விஷயங்கள் சொல்லி வந்துடுறேன்ப்பா. என்னது சமன்பாடு உருவாக்குறதுக்கு பரிமாணத்தை பகுப்பை பயன்படுத்தலாம். ஒரு சமன்பாடு பரிமாணப்படி சரியானதா என பாக்குறதுக்கு பரிமாணத்தை உபயோகிச்சு கொள்ளலாம். அதை விட என்னது ஏதாவது தெரியா கணியத்தினுடைய மாறிலியை கண்டுபிடிச்சு கொள்றது. மாறிலிக்கு பரிமாணம் இருக்கோ இல்லையோ இந்த விஷயத்த கண்டுபிடிச்சு கொள்றதுக்கு நாங்க என்னது ஓகே இப்ப பயன்படுத்தி கொள்ளலாம். இப்ப சரி ஒரு சும்மா இருக்கும் சின்ன விஷயம் சொல்ல போறேன் பேர். அப்ப இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் கொண்டு வருது. இந்த எல்லா கணியங்களுக்கும் அலகு பரிமாணம் இருக்குதா? இங்க இப்ப ஒரு கேள்வி ஒண்ணு கேட்க போறேன். அதாவது கணியங்களுக்கு அலகு எடுத்து பரிமாணம் எடுக்கிற மாதிரி காட்சி விட்டு நான் உனக்கு இப்ப ஆனா எல்லா கணியங்களுக்கும் அலகும் இருக்கும் பரிமாணம் இருக்கும் என்று சொல்லலாம். சில கணியங்களுக்கு அலகு இருக்கலாம் பரிமாணம் இல்லாமல் இருக்கலாம். விளங்குது? அலகு இருந்தும் பரிமாணம் இல்லாதாக்களும் இருக்கலாம். இதுக்கு உதாரணம்டாப்பா வேற ஒளிச்செறிவு மட்டம். இப்ப சவுண்ட்ல வார கதையடாப்பா. இது சவுண்ட் உண்மையாவே சவுண்ட்ல வார கதை. இதை பத்தி காட்சி கொண்டா இது போகாது அங்கால. சரியான பாரு ஒளிச்செறிவு மட்டம் என்று ஒரு ஆள் இருக்கு. ஒரு கணியம் ஒன்று இருக்குது ஒளிச்செறிவு மட்டம். அதாவது இப்ப அதன் அழகு என்னடாப்பா டெசிபெல். அந்த அழகு டெசிபெல். ஆனா டெசிபெல்லுக்கு நாங்கள் என்ன கதைக்கிறே இல்ல பரிமாணம் கதைக்க இயலாது. பரிமாணம் எழுத இயலாதுதான். அழகு இருக்கின்ற போதிலும் பரிமாணம் இல்லாத கணியம் இருக்குது. விளங்குது? அப்ப இப்ப கேட்கலாம் அழகம் இல்ல பரிமாணம் இல்லாதாக்கள் இருக்கிறோமோட்டா இருப்பினம் தானே வேதன். உராய்வு குணகம் உராய்வு குணகத்துக்கு அழகு இருக்கா பரிமாணம் இருக்கலாம்? ஒரு கோத அறியும் இருக்கா? உராய்வு குணகம் நீ மெக்கானிக்ஸ் சரி படிக்கலாம் வருமடாப்பா. உராய்வு குணகத்துக்கு கொண்டு இருக்கா? அதே நேரம் என்னது இன்னொரு ஆளை சொல்லுவோம். இன்னொரு ஆளை யோசிப்போம். இன்னொரு ஆளை சொல்லலாம். உராய்வு குணகம் பார்க்கலாம். பட் இந்த முறிவு சுட்டி என்ற கதைக்கலாமடாப்பா. முறிவு சுட்டி என்று சொன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கு. நீ ஓயிலே படிச்சிருப்ப. முறிவு சுட்டி sin i over sin r ரேஷியோவில தங்குறது. sin i over sin r விகிதத்தில தான் முறிவு சுட்டி தங்குது என்றெல்லாம் படிச்சிருப்ப. sin i over sin r அப்ப என்னது முறிவு சுட்டிக்கு அழகு பரிமாணம் விளங்குது. அப்ப அழகு பரிமாணம் இல்லாதாக்கள் நிறைய பேர் இருக்கிறோம்டாப்பா. இருக்கணும். ஓகே
சரி, அப்ப உனக்கு பாரு எல்லா கணியத்துக்கும் அழகு பரிமாணம் இருக்குமென்று சொல்லலாம். அழகு இருக்கிற போதிலும் பரிமாணம் இல்லாத ஆக்களும் இருக்கலாம், அழகும் பரிமாணமும் இல்லாத ஆக்களுமே இருக்கலாம். விளங்குது? ரெண்டும் இருக்கிற போதையும் இருக்குது. விளங்குது? நம்ம குழப்பே இல்லையா? பாரு கேட்டகரிய பாரு மூண்டா பிரிக்கலாம். அழகு இருந்து பரிமாணம் இருக்கிறாக்கள் ஒரு செட், அழகு இருக்கிற போதிலும் பரிமாணம் இல்லாதாக்கள் இன்னொரு செட், அழகும் இல்ல பரிமாணமும் இல்ல இன்னொரு செட். சொல்லி போட்டு டச்சு போட்டு 3 செட்டா பிரிக்கலாமடா. விளங்குதா? 3 செட்டா பிரிக்கலாம். இதை விட இது அழகு பரிமாணத்துல வேற ஏதாவது மிஸ் பண்ணப்பட்டது பாக்கு யோசிப்போம். அழகு பரிமாணத்துல வேற சொல்ல வேண்டிய விடயங்கள் இல்ல. ஓகேயா? ஓகே ஓகே. அந்த முட்குறியீடுகள் பிற்குறியீடுகள் ஒரு ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும். முட்குறியீடுகள் கிலோ மெகா ஜிகா டெரா அந்த கதையை ஒரு ஞாபகம் வச்சிருக்க வேணும். மில்லி மைக்ரோ நானோ பெக்கோ அதுகளை ஒரு ஞாபகம் வச்சுக்கணும். அழகு மாற்றத்துக்கு அது பிரயோசனப்படும். அதுக்கு தான் சொல்றேன் நான். அழகு மாற்றத்துக்கு பிரயோசனப்படும் என்றதால அந்த கதையை சொல்றேன். ஓகேயா? சரியா? அழகுகள் பரிமாணம். அப்ப இதோட நாங்க என்னது அழகு பரிமாணத்தை முடிப்போம். என்ன அழகுகள் பரிமாணத்தை முடிச்சு போட்டு அடுத்தது ஸ்டார்ட் பண்ண போறோம். என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்னா கருவிகள். இது கொஞ்சம் டீப்பா கதைக்க வேண்டிய கதை. கருவிகள், ஒவ்வொரு கருவியை பற்றியும் கதைப்பேன். கருவி என்ற என்னத்துக்கு பயன்படுத்துறது? அளவு எடுக்கிறதுக்கு பயன்படுத்துறதுதான் கருவி. வேணும். அப்ப அதை பற்றி நாங்கள் கதைப்போம், அடுத்த வீடியோல கதைப்போம். சரி, ஓகே.